நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. முழுக்க முழுக்க இது ஒரு பெண்களின் ஆட்சி. இது ஆட்சிகளின் மாநாடு இல்லை, பெண்களின் ஆட்சி மாநாடு. ஏன்னா அரசாங்கமே 33% இப்போ தான் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் 9-10 வருஷம் ஆகும் 33%. ஆனால் நம்முடைய நகரத்தார் சமூகத்தில் 100% பெண்கள் சுதந்திரமாகவும் உங்களுடைய பண்பாட்டை பக்தியை நீங்களே பரப்புங்கள் என்று அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, திருநீர் கொடுக்குறாங்க, குங்குமம் கொடுக்குறாங்க. அது என்னங்க விலை இருக்கும்? அது விலையே இல்லாதது, விலை மதிப்பு அற்றது. அதை கொடுத்த உடனே நம்ம அதை பத்திரமா ஒரு பேப்பர் தேடி அதை மடித்து வீட்டில் வந்து எல்லாருக்கும் பூசி நம்மளுடைய பூஜை அறையிலையும் வச்சுக்கிறோம் இல்லையே. உங்களுக்கான பிரசாதம் அது யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. இறைவன் கொடுத்த பிரசாதம் உங்களுக்கானது என்றால் இந்த குடும்பம் யார் கொடுத்தது? இந்த கணவன் அல்லது மனைவி யார் கொடுத்தது? இந்த பிள்ளைகள் யார் கொடுத்தது? இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. இறைவன் கொடுத்த பிரசாதத்தை ஒரு நாளும் பழிக்கக்கூடாது என்பதை மனசில் நாம் ஆழமாக புரிஞ்சிட்டோம்னா இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, நிம்மதி தான் அதிகமாக இருக்கும். இந்த உலகத்தின் பற்றை அறுத்து எறிந்து விட்டால் அந்த உலகம் கையில் கிடைக்கும் என்பதை இந்த மண்ணில் ரொம்ப ஸ்பஷ்டமாக விளக்கியவர் பட்டினத்து அடிகள். அந்த குலத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்றால் எல்லா செல்வமும் வேண்டும், ஆனால் இது நிலையில்லாதது என்கின்ற மன திட்பமும் நமக்கு இருக்க வேண்டும். அதனால தான் இன்ப சுற்றுலா கூட நீங்கள் எங்கே போகிறீங்க? கோயில் குளத்துக்கு போகிறீங்க. இறைவனே அம்மைன்னு கூப்பிட்ட காரைக்கால் அம்மையார் எவ்வளோ பெரிய ஆள்! கடவுளுக்கே சாப்பாடு போட்ட விருந்தோம்பல் செய்த நகரத்தார் காரைக்கால் அம்மையாரிலிருந்து நீங்கள் வந்ததுனால அந்த வழி சமூகம் இன்றைக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கு விருந்தோம்பல் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. இப்போ விவேகானந்தர் தான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். எந்த சமூகம் பெண்களை கொண்டாடுகிறதோ, எந்த சமூகம் பெண்களை மதிக்கிறதோ, எந்த சமூகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகிறதோ அந்த சமூகம்தான் வாழ்க்கையில் முன்னேறும் என்று சொல்வார். அந்த வார்த்தைக்கு அடையாளமாக இந்த நகரத்தார் சமூகம் அப்படியே இருக்கிறது. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா? தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி, நம்பர் 10, வடக்கு ஆவணி மூலவீதி, மதுரை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. சகோதரி கவிதா ஜவஹர் அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, இருப்பினும் ரத்தின சுருக்கமாக அறிமுகம் செய்கிறேன். சகோதரி கவிதா ஜவஹர் ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள். சிறுவயது முதல் தமிழ் மீது அளவற்ற காதல் கொண்டவர்கள். பள்ளி பருவத்திலேயே மேடை பேச்சு, நடனம், மாறுவேட போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வென்று அவையோரின் மனதை ஈர்த்து தன் வசப்படுத்தியவர்கள். இவர்கள் ராஜபாளையம் ஏகேடிஆர் ஹையர் செகண்டரி பள்ளியில் பள்ளி படிப்பையும், ஏகேடிஆர் பெண்கள் கல்லூரியில் பிகாமும், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் எம்காமும், தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் லிட்ரேச்சர் பட்டமும் பெற்றவர்கள். கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும்போதே சுதந்திர தின விழாவில் தனது முதல் பட்டிமன்ற பேச்சை 2000ஆம் ஆண்டில் துவங்கி இன்று வரை 2000க்கும் மேற்பட்ட மேடைகளில் சுதந்திரமாக பேசி வருகிறார்கள். ஒரு ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருப்பார்கள். இவர்களின் வெற்றிக்கு பின் இவர்களது கணவர் திரு ஜவஹர் உள்ளார்கள். இவர்களின் முதல் ரசிகரும் விமர்சகரும் அவரே. தமிழர்களின் பண்டிகைகளான தீபாவளி, பொங்கல், தமிழ் வருடப்பிறப்பு போன்ற பண்டிகை நாட்களில் உலகில் உள்ள அனைத்து தமிழர்களின் வீடுகளுக்கும் தொலைக்காட்சி மூலம் வலம் வரும் தங்க மகள் இவர்கள். சகோதரி கால் பதிக்காத ரோட்டரி சங்கங்கள், அரிமா சங்கங்கள், தொலைக்காட்சிகள் மற்றும் வானொலிகளில் இல்லை. பேராசிரியர் சாலமையின் பாப்பையா, சொல்வேந்தர் சுகி சிவம் போன்ற சான்றோர்களின் நம்பிக்கை நட்சத்திரம். இவர்கள் வாங்கிய விருதுகள் எண்ணிலடங்கா. அவற்றில் முக்கியமானவை 1000க்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் பேசியதற்காக தினத்தந்தி குடும்பமலரில் அட்டைப்படத்துடன் சாதனை பெண்மணி விருதும், அம்பத்தூர் கம்பன் கழகம் வழங்கிய தமிழ் சுடர் விருதும், நாமக்கல் கவிஞர் பேரவை வழங்கிய நாமக்கல் கவிஞர் நற்றமிழ் விருதும், காந்தி உலக மையம் வழங்கிய செந்தமிழ் சாதனையாளர் விருதும் மற்றும் தினத்தந்தி சார்பில் பேசும் பூங்காற்று பட்டமும், திருவாரூர் காந்தி காமராஜர் அறக்கட்டளை வழங்கிய கல்வி அரங்க ஜான்சிராணி பட்டமும்
குறிப்பிடத்தக்கவை. 7 முறை வெளிநாடுகளில் பட்டிமன்றம் மற்றும் மகளிர் தின விழாக்களில் கலந்து கொண்டுள்ளார்கள். இவ்வளவு பெருமைக்குரிய திருமதி கவிதா ஜவஹர் அவர்கள் நமது திருச்சிராப்பள்ளி நாட்டுக்கோட்டை நகரத்தார் மகளிர் சங்க ஆண்டு விழாவில் தங்களின் கவி மலையை கடல் அலையாய் மடை திறந்திட வருக என்று வரவேற்று இந்த சபைக்கு அறிமுகம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். பூங்காற்று பட்டம் பெற்றவர், சன் தொலைக்காட்சியில் அதிக பட்டிமன்றத்தில் பேசிய பெருமைக்குரியவர், இன்றைய சிறப்பு விருந்தினராம் திருமதி கவிதா ஜவஹர் அவர்களை மனம் போல வாழ்வு என்ற தலைப்பில் சிறப்புரை ஆற்ற வருமாறு அரங்கம் நிறைந்த கைத்தட்டலுடன் அழைக்கிறோம். ஊருக்கு நல்லது சொல்வேன், எனக்கு உண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும். திருச்சி மலைக்கோட்டை மாநகரை நாட்டுக்கோட்டை மாநகராக மாற்றிக்கொண்டிருக்கிற திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்தை சார்ந்த அன்பிற்கினிய சிங்க பெண்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வகித்து கொண்டிருக்கிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு சின்ன அழகப்பன் செட்டியார் ஐயா அவர்களே, வரவேற்புரை வழங்கிய நம்முடைய சங்கத்தின் தலைவி திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் அவர்களே, செயலர் அறிக்கை வழங்கிய செயலர் சங்குமீனாள் கணேசன் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வழங்கிய பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிற நகரத்தார் சங்கத்தை சார்ந்த அன்பு உள்ளங்களே, இந்த நிகழ்ச்சிக்கு கிட்டத்தட்ட 1 மாத காலமாக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கிற அன்பிற்கினிய சகோதரர் திரு கிருஷ்ணன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கிற அன்பிற்கினியவர்களே, முன்னால் அமர்ந்திருக்கிற அன்பிற்கினிய நகரத்தார் சமூகத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளே, மிக சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற சகோதரிகளே, இம் என்கின்ற ஒற்றை எழுத்தை வைத்து உலகம் முழுவதும் வலம் வந்து கொண்டிருக்கிற நகரத்தார் பெருமையை மிகச் சிறப்பாக பறைசாற்றி கொண்டிருக்கிற என் அன்பு தங்கை, மிக சிறப்பாக நல்லதொரு குடும்பம் என்று நகரத்தாருடைய பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் இனி நாம் எப்படி நடைபோட வேண்டும் என்கின்ற அக்கறையோடும் உள் உணர்வோடும் பேசிய திருமதி கபிலா விசாலாட்சி அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கபிலாவுக்கு இன்னும் நல்ல கைத்தட்டலை நீங்கள் தரலாம். ஏன்னா ஒரு ஆண் முன்னேறுகிறான் என்றால் அது அவனுக்கு மட்டும்தான் பெருமை. ஒரு பெண் முன்னேறுகிறாள் என்றால் அது அவள் சார்ந்திருக்கிற சமூகத்துக்கே பெருமை என்பதற்கு அவங்க ஒரு அடையாளம். அந்த இம் அப்படிங்கிற ஒரு 2 நிமிடம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 நிமிட வீடியோ வரும்போது நகரத்தார் சமூகமே அப்படின்னாங்க. அந்த ஒரு பெருமையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் மிகப்பெரிய உயரத்திற்கு அவர்கள் வந்து உலக நாடுகள் முழுக்க பயணம் செய்து நகரத்தார் பெருமையை தமிழுக்காகவும் அவர்கள் இன்னும் உயரத்துக்கு கொண்டு வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி இந்த குறும்படம் யார்ப்பா எடுத்தது, அதை எடிட் பண்ணது, அந்த தம்பிக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. உண்மையிலே எத்தனையோ தலைவியோடைய பையன், வெரி குட், சூப்பர் சூப்பர். நீங்களும் வருங்காலத்தில் ஒரு பெரிய தலைவனாயிருவீங்க. எவ்வளவோ குறும்படம் பார்த்துருக்கோங்க, இவ்வளவு ஜாலியாக, இவ்வளவு உற்சாகமாக, இவ்வளவு மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை மாற்ற முடியும் என்பதை அடுத்த தலைமுறை இன்றைக்கு இங்கே நிரூபித்திருக்கிறது. இந்த உற்சாகம் தான் நமக்கு தேவை. அப்படியே அந்த ட்ரெண்ட்லேயே கொண்டு போனாங்க பாருங்கள். நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏதோ ஆன்மீகம் போகிறாங்க, திருப்புகழ் பாடுறாங்க, இப்படி சீரியஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா அதையே ஜாலியாக்கி அந்த வேனை எடுத்த உடனே போட்டார் பாருங்க ஒரு மியூசிக்கு, கரகாட்டக்கார மியூசிக்கை போட்டு. அந்த வேனில் நீங்கள் போனீங்களா இல்லை வேனை தள்ளிக்கிட்டு போனீங்களா? நல்லா இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. திடீர்னு அவங்க அந்த கோவில் சிலையெல்லாம் தொடச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம அப்படி பக்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். மெல்ல தொட, அதுக்கு வலிக்குமாறு அப்படின்லாம் போட்டு. ஆனால் எங்கே சீரியஸாக இருக்கணுமோ அங்கே வந்து பச்சை கிளிகள் தோளோடுன்னு அந்த ஒற்றுமையான ஒரே குடும்பமாக அவர்கள் எப்படி செயல்பட்டார்கள் என்பதற்கு அந்த அன்பான பாடலையும் போட்டு ஒரு கலவையாக அவர் ரொம்ப நல்லா பண்ணார். வருங்காலத்தில் அவர் ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் ஒரு மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து, ஏன்னா தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த முதல் தமிழ் ப்ரொடியூசர் யாருன்னா நம்முடைய ஏவிஎம் தான். அந்த பேரை திரும்ப எடுப்பதற்கு உங்கள் அடுத்த தலைமுறையிலிருந்து இன்னும் நிறைய பேர் வரணும். அதற்கான ஆற்றல் இந்த சின்ன விஷயத்திலே அவங்க காமிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் மேடையிலே நடனம் ஆடிய, பாடல் பாடிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இல்லை அவங்க தொகுத்து வழங்குறவங்களே பொதுவாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் வருக வருகன்னு சொல்லி தான் நான்லாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் வாங்க வாங்கன்னு நாங்கள் பாருங்கள், வருக வருகன்னு சொன்னால் அது ஒரு ஃபார்மாலிட்டி, அது ஒரு காலங்காலமாக சொல்லுவாங்க வருக வருக அப்படிங்கிறத, வாங்க வாங்க அப்படின்ற அந்த உள் உணர்வோடு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது.
ரொம்ப அழகாக அதை மேனேஜ் பண்ணிங்க அந்த மேடையை. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதுலேயும் ஆட்சி நம்ம தலைவியாக இருக்காங்க பாருங்கள். கபிலா சொன்னாங்கல்ல, நம்ம காதல் வந்து எவ்வளவு அழகானது. செட்டியார் வந்து ஆட்சி மடியில் காலை எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே அமுக்கி விட்டுக்கிட்டு இப்படிலாம் சொன்னோன்னே எனக்கே ஏதோ சினிமா பார்க்குற மாதிரியார ஒரு உணர்வு வந்தது. உண்மையிலேயே நானுமே இதை நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. நான் மெதுவாக ஆட்சி ஒருவேளை இந்த சமூகத்தில் நம்ம அப்படின்னா இந்த சமூகத்தில் பிறக்காமல் போயிட்டோமே மனசுக்குள்ள ஒரு வேதனை வேற. நான் ஆட்சியை மெதுவாக சொன்னேன், உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு. அதான் பல குடும்பங்கள்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அந்த பல குடும்பத்தில் உங்கள் குடும்பம் ஒன்றா இல்லையா அப்படின்னு. இல்லை அப்படின்ட்டாங்க. சரி முடிஞ்சிச்சு. செயலாளர் பக்கம்தான் திரும்பினேன். எனக்கு அந்த வாய்ப்பே இல்லைன்னு என்கிட்ட கேட்கவே கேட்காத, என் காலை எடுத்து நானே மடியில் வச்சுக்கிட்டா தான் உண்டு. இருந்தாலும் அந்த உவமை நல்லா தான் இருந்தது. எப்பயுமே சில அழகான பொய்கள் வந்து ரசனையோடு இருக்கும் இல்லையா? அதனால ஒருவேளை கபிலா வீட்டில் அப்படி இருப்பதற்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும், இல்லைன்னா வாய்ப்பு அவங்க உருவாக்கிக்கலாம். ஏன்னா அவங்க வீட்டுக்காரர் வந்து டாக்டர். எனக்கு கால் ரொம்ப வலிக்குன்னு வைங்க, என்ன செய்ய முடியும்? சரி கூட என்னன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவர் எடுத்த மடியில் வச்சுருப்பார். அதான் அந்த பிள்ளை வந்து அதை எப்படி வெளிப்படையாக சொல்கிறது அப்படின்னு எல்லாருக்குமா சேர்த்து ஏற்றி விட்டுருச்சு. எல்லாம் ஒரு ஆசை தானே, எல்லாம் நிறைவேறாத ஆசையாக தான் இருக்குது. அதனால் இங்கே ரொம்ப குறைந்த அளவில் வந்திருக்கிற நம்முடைய நகரத்தார் அப்பூச்சிகள் வீட்டுக்கு சென்றவுடன் நீங்களே ஃபில் இன் தி பிளாங்க். அதையெல்லாம் செய்தால் அடுத்த கூட்டத்தில் இன்னும் உங்களை கொண்டாடுவார்கள். கந்தரப்பம் இன்னும் அழகாக இருக்கும், இடியாப்பம் இன்னும் சுவையாக இருக்கும் என்பதை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையில கொஞ்சம் பேர் இருந்தாலும் எவ்வளோ உற்சாகமாக ஒரு மகளிர் தினத்தை கொண்டாடுவது போல நம்முடைய செட்டியார்கள் இவ்வளவு அழகாக வந்து எங்கள் பெண்கள் எப்பயும் முன்னே வர வேண்டும் என்று வரவேற்றிருக்கவே அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நம்முடைய ஆட்சிகள் கொடுக்க வேண்டும். ஏன்னா நாங்கள் ஒரு 20 வருஷமாக பட்டிமன்றங்கள் எல்லா சமூகத்திலையும் நாங்கள் போய் பேசுகிறோம். ஏன்னா நமக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ் சமூகம் தானே. எல்லா சமூகத்தில் நாங்கள் போய் பேசினாலும் அவங்க ஆண்டு விழாவில் பேசினாலும் பெண்களுக்கான முக்கியத்துவம் குறைவாக தாங்க இருக்கும். வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால் எல்லா சமூகத்திலையுமே பெண்களுக்கான முக்கியத்துவம் சும்மா அவங்க குத்துவிளக்கு ஏற்றுவாங்க, அப்படி மேடையில் நின்று பெண் பேச்சாளர்களுக்கு மட்டும் பொன்னாடை பொருத்துவாங்க, அப்படியே உட்காந்துருப்பாங்க. ஆனால் ரொம்ப வித்தியாசமாக நான் இங்கே தான் பார்க்கிறேன். முழுக்க முழுக்க இது ஒரு பெண்களின் ஆட்சி. இது ஆட்சிகளின் மாநாடு இல்லை, பெண்களின் ஆட்சி மாநாடு. ஏன்னா அரசாங்கமே 33% இப்போ தான் கையெழுத்து போட ஆரம்பிச்சிருக்காங்க. அது இன்னும் 9-10 வருஷம் ஆகும் 33%. ஆனால் நம்முடைய நகரத்தார் சமூகத்தில் 100% பெண்கள் சுதந்திரமாகவும் உங்களுடைய பண்பாட்டை பக்தியை நீங்களே பரப்புங்கள் என்று அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அதை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்திக்கிறீங்க பாருங்கள், அதுதான் முக்கியம். கபிலா சொன்ன மாதிரி இந்த பெண்ணியம் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்குமே உடன்பாடு கிடையாது. பெண்ணியம்னா என்னங்க, அப்புறம் ஆணியம் அப்படின்னு ஒன்று வரும் இல்லையா? அப்படி இல்லை. ஆணுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, ஆணுக்குன்னு சில வேலைகள் இருக்கிறது, அதை ஆண்கள் தான் செய்ய முடியும். பெண்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கிறது, பெண்களுக்குன்னு சில வேலைகள் இருக்கிறது, அதை பெண்கள் தான் செய்ய முடியும். பெண்மையை என்னைக்காவது ஆண்களால் வாங்க முடியுமா? ஆண்கள் எவ்வளவு போட்டி போட்டாலும் பெண்மைக்கு நிகராக முடியாது, தாய்மைக்கு நிகராகவே முடியாது. பெரிய நம்ம அவங்கக்கிட்ட போட்டி போடணும். இந்த விஷயத்தில் நாம் உயரமாக இருப்போம், இன்னொரு விஷயத்தில் அவங்க உயரமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் 2 பேரும் நேர்கோட்டு புள்ளியில் சந்தித்து கொள்வோம், அவ்வளோதானே ஒழிய நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்திலிருந்து நம்ம சமூகம் கொஞ்சம் சரியாக இருக்கணும். ஏன்னா மற்ற சமூகங்களுக்கு அடையாளமாகவும் எடுத்துக்காட்டாகவும் எல்லாருமே பாருங்கள் நகரத்தார் எப்படி இருக்கிறாங்க. 5000 வருடத்துக்கு முற்பட்ட ஒரு சமூகம், எவ்வளவு கால மாற்றம், எவ்வளவு இடமாற்றம், எவ்வளவு வாழ்க்கை மாற்றம், எவ்வளவு அறிவியல் மாற்றம் ஏற்பட்டாலும் எங்களுடைய அடிப்படை பண்பாட்டிலிருந்து ஒரு துளி கூட விலக மாட்டோம் என்பதில் உறுதியாக நிற்கிற ஒரு சமூகம். அதை கட்டுக்கோப்பாக கொண்டு போகணும். எல்லாத்துலேயும் நம்ம மாடர்ன் ஆகலாம், ஆனால் பண்பாட்டில் மாடர்னே இல்லை. அந்த பழமையை அப்படியே பின்பற்றுவதற்கு அடுத்த தலைமுறைக்கு அந்த ரிலே குச்சியை கரெக்டாக கொடுக்கணும். அவங்க அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போவதற்கு நாம் துணையாக இருக்கணும். அதில் நீங்கள் உழவார பணியை கையில் எடுத்தீங்க பாருங்கள், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா திருநாவுக்கரசர் தான் உழவார பணி செய்து இறைவனை அடையலாம் என்று நம்முடைய சைவத்திலே நிரூபித்தவர். அந்த வகையில் பார்த்தால் உழவார பணியை கையில் எடுத்திருக்கிற நீங்கள் எல்லோரும் திருநாவுக்கரசிகள். அதை செய்யணும்ல மனசார. ஏன்னா நம்ம வீடை கோவிலாக வச்சுக்குவோங்க, ஆனால் கோவிலை வீடாக பார்க்கிற பண்பு என்பது நகரத்தாருக்கே உரிய பண்பு.
அதனால தான் உலகமெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் வாழ்கிற இடத்தில் இருக்கிற கோவிலில் ஏதாவது ஒரு பிரச்சனை, கோவிலுக்கு ஏதாவது செய்யணும், குடமுழுக்கு செய்யணும் அப்படின்னோடனே கூப்பிடுங்க செட்டியாரை அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் தமிழ் மக்களின் மனதில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்றால் அந்த சைவ பணியை, ஆலய பணியை என்னைக்கு நாங்கள் செய்து கொண்டே இருப்போம் என்பதில் உறுதியாக இருக்கிறீங்க. வாலி தான் சொல்வார், நகரத்தார் இல்லை என்றால் சைவமும் தமிழும் நகரத்தான் சாத்தியமா? நகரத்தார் இல்லைன்னா இந்த நகரவே செய்யாது. இந்த விஷயத்தில் நகரத்தார் சிகரத்தார் என்று வாலி எழுதுவார். அதை இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். காசியில் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு நடத்துவதற்கு இந்த சமூகம்தான் தமிழனை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டுவதற்கு ஒரு பெரிய ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அதற்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். நிறைய விஷயம் இருக்கிறது. அதுவும் அந்த சிக்கனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருக்கிறீங்க. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. புள்ளி அப்படின்னு தான் ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்லுவாங்க இல்லையா? அந்த புள்ளி, இத்தனை புள்ளிகள் இருக்கிறது என்று ஒவ்வொரு குடும்பத்தையும் சொல்லுவாங்க. ஒரு கோலம் அழகாக அமைய வேண்டும் என்றால் புள்ளி வச்சு தான் போடுவோம். அந்த புள்ளிகளை இணைக்கும் போது தான் ஒரு அழகான கோலம் உருவாகும். இந்த ஒற்றுமை இருக்கிறது இல்லையா? இந்த ஒவ்வொரு புள்ளியும் தனித்தனியாக இல்லாமல் ஒரு கோலமாக இணைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அங்கே தான் நகரத்தார் சமூகத்தின் அழகு உயர்ந்திருக்கிறது. இந்த ஒற்றுமை என்னைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அதில் நீங்கள் செட் சேரீலாம் உடுத்திருக்கிறீங்க. முடிஞ்சிருந்தால் எங்களுக்கு இதை மாதிரி வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா நாங்களும் உடுத்திட்டு வந்துருப்போம். ரொம்ப அழகாக இருக்குது. புதுக்கோட்டையிலேருந்து வந்தவங்க, திருப்பூர்லேருந்து வந்தவங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு செட் சேரி. என் பக்கத்தில் உட்காந்து ஆச்சு சொன்னாங்க, ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு செட் சேரி. திருப்பூர் சேரி கொஞ்சம் அழகாக இருக்குல்ல அப்படின்னாங்க. அங்கே தான் நம்ம பெண்கள்ங்கிறத நிரூபிக்கிறோம். ஆமாம், அது ரொம்ப அழகாக இருக்குது, அடுத்த தடவை மாற்றிடுவோம். இப்போ பார்க்குறதுக்கே ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப அழகாக இருந்தது. பெண்களுக்கு என்ன பங்கு இருக்கிறது? இப்போ விவேகானந்தர் தான் ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்வார். எந்த சமூகம் பெண்களை கொண்டாடுகிறதோ, எந்த சமூகம் பெண்களை மதிக்கிறதோ, எந்த சமூகம் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருகிறதோ அந்த சமூகம்தான் வாழ்க்கையில் முன்னேறும் என்று சொல்வார். அந்த வார்த்தைக்கு அடையாளமாக இந்த நகரத்தார் சமூகம் அப்படியே இருக்கிறது. பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது, பெண்கள் கொண்டாடப்படுகிறார்கள், பெண்கள் முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்றால் அதற்கு வீட்டில் இருக்கிற அந்த ஆண் சிங்கங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டலை மீண்டும் ஒரு முறை சொல்லி, கவிமணி ஒரு வார்த்தை சொல்வார். எப்பவுமே பெண்கள் நம்ம 1000 கொண்டாடினாலும் பெண்களுக்குன்னு சில வேதனைகள் இருக்குது. பெண்ணாக பிறந்ததுக்குன்னு ஒரு துயரம் இருக்க தான் செய்யுது இல்லையா? கவிமணி சொல்வார், மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா. இதை எழுதிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி கீழே எழுதுனா, மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்ய வேண்டும் என்று சொன்னார் கவிமணி. கீழே பின் குறிப்பு, கவிமணி பெண்ணாக பிறந்திருந்தால் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். அது உண்மைதானே? பெண்ணாய் பிறப்பதிலும் பெண்ணாய் வாழ்வதிலும் நிறைய பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்கிறது. அத்தனை துயரங்களை தாண்டி தான் இன்னைக்கு 8 வருஷமாக இந்த சங்கம் நின்று கொண்டிருக்கிறதுனா, வீட்டையும் கவனித்து கணவன் குழந்தைகளையும் கவனித்து இந்த சமூகத்துக்கும் நீங்கள் பங்காற்றி இருப்பதற்காகவே உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இப்படியே வாழ்த்து சொல்லியே மீதி 1/2 மணி நேரத்தை ஓட்டிட்டோம்னு வைங்களேன். அடுத்த வருஷம் இந்த தலைப்பில் பேசிக்கலாம். நான் அடுத்த வருஷம் 9வது ஆண்டு விழாவுக்கு கூப்பிட மாட்டிங்களா என்ன? ஏன்னா அந்த சிட் ஃபண்ட் நிகழ்ச்சிக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க அடுத்த நிகழ்ச்சிக்கு வரவங்களும் என்கிட்டே ஒரு சீட்டு வாங்கிட்டாங்க. அந்த பொண்ணுகிட்ட சொன்னேன், ஏங்க நாங்களே சிட் ஃபண்டு தாங்க நடத்துகிறோம், என் ஹஸ்பண்ட் நடத்துகிறாங்க கிராமத்தில், அது உங்கள் ஊரில் நடத்துகிறீங்க, எங்கள் ஊரில் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து பாருங்கள். உண்மையிலே நகரத்தார் இவ்வளவு முன்னேறி இருக்கீங்கன்னா அதுக்கு இதுதான் காரணம். செட்டி பிள்ளை கெட்டி பிள்ளையாச்சு. உண்மையிலே ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைங்க, சுட்டி பிள்ளைங்க. அந்த உண்மையிலே அந்த வியாபார நுணுக்கம் பாராட்டப்பட வேண்டியது. இப்போ தான் நவராத்திரியில் நம்ம முடித்தோம் இல்லையா? இப்போ கல்விக்கு சரஸ்வதி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாகனம் என்ன அப்படின்னா அன்னப்பறவை தான் அவங்களுடைய வாகனம். என்ன அப்படின்னா தண்ணியும் பாலும் கலந்துருக்கும். தண்ணியை ஒதுக்கிட்டு பாலை மட்டும் உட்கொள்ளக்கூடிய பக்குவம் அன்னப்பறவைக்கு உண்டு. கல்வி கற்றவர்கள், அறிவு உடையவர்கள், ஞானம் பெற்றவர்கள் இந்த நல்லது கெட்டது நிறைஞ்ச உலகத்தில் தான் வாழ்வோம். ஆனாலும் கெட்டதை ஒதுக்கிவிட்டு நல்லதை மட்டும் உட்கொள்ளக்கூடிய பக்குவம் இருக்கணும். அதுதான் கல்விக்கு அடையாளம். செல்வத்துக்கு அடையாளமாக இருக்கிற லட்சுமிக்கு என்ன வாகனம்? ஆந்தை வாகனம். ஆந்தையை யாராவது ஒத்துக்குவாங்களா பறவைனே? ஏன்னா அந்த பறவை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும், இரவு முழுக்க விழிச்சிருக்கும். ஏன் செல்வத்துக்கு அதிபதிக்கு ஆந்தைய வாகனமாக வச்சாங்க? இதில் இன்னொரு நீங்கள் கவனிக்கணும், எல்லா கடவுளுமே விலங்குகளையும் பறவைகளையும் தான் வாகனமாக வச்சுருக்காங்க. எந்த கடவுளாவது மனுஷனை வாகனமாக வச்சுருக்கா? ஏன்னா கடவுளுக்கு நல்லா தெரியும், இந்த பயலை நம்பி ஏறி உக்காந்தோம்னா
நம்மளை குப்பரை தள்ளிட்டு நம்ம இடத்துல இவன் உட்காந்துக்குவான்ட்டு எல்லா சாமியும் தெளிவாக இருக்குது. அது பாட்டுக்கு ஒரு பறவையும் ஒரு புளியவும் சிங்கத்தையும் முடிச்சு உட்காந்துக்குது. ஆனால் மகாலட்சுமி ஆந்தையை வாகனமாக தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. எதுக்கு அப்படின்னா, ஆந்தை மட்டும்தான் எல்லா பறவைகளும் உறங்கும் போது அது விழித்திருக்கும். எவன் ஒருவன் எல்லோரும் உறங்கி கொண்டிருக்கும் போது விழித்து கொள்கிறானோ அவன் கையில் தான் செல்வம் சேரும், நிலைத்து நிற்கும். எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க முன்னோர்கள். ஒரு காலகட்டம் சோழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு ஒரு கட்டாயத்தின் பேரில் நகர்ந்து வரக்கூடிய ஒரு சூழல் இந்த சமூகத்துக்கு வருகிறது. அப்படி நகர்ந்து வருவதால் தான் இது நகரத்தார் அப்படிங்கிற பெயரே பெறுகிறது. இப்போ பர்மா, ரங்கூன், கண்காணாத தேசத்துக்கெல்லாம் தைரியமாக கால் எடுத்து வைக்கிறார்கள். போன இடத்துல எல்லாம் தனக்கு நிற்க இடம் கிடைச்ச உடனே இங்கேருந்து 5 பேர் 10 பேர் 20 பேர் அப்படியே ஒன்று சேர்த்து அங்கே ஒரு முருகன் கோவில், அங்கே ஒரு சைவ திருப்பணியை செய்து வேலை பார்த்துட்டே இருக்கிறாங்க. திடீர்னு அந்த நாட்டில் ஒரு பிரச்சனையாகி குண்டு வெடிக்குது, போர் வருகிறது, அப்படியே துரத்தப்படுகிறார்கள். அத்தனை காலம் சேர்த்த செல்வத்தை அப்படியே விட்டுவிட்டு வெறுங்கையோடு வந்தாலும் கூட ஆட்சி சேர்த்து வச்சிருந்த சொத்தும் சிக்கனமும் பண்பாடும் மீண்டும் முதல் புள்ளியிலிருந்து ஜெயிப்பதற்கு ஒரு அடித்தளமாக இருக்குது. எவ்வளவு உழைப்பு, எவ்வளவு நம்பிக்கை. பணம் கூட இன்னைக்கு விட்டால் நாளைக்கு சேர்த்துடலாம். ஆனால் நம்பிக்கையும் உழைப்பையும் எங்கே போனாலும் விடாத ஒரு சமூகமாக நகரத்தார் சமூகம் நிலைத்து நின்று கொண்டு இருக்கிறது என்றால் அவங்களுடைய மன உறுதி, அந்த மனசு இருக்கு இல்லையா. வந்துட்டேன்னா தலைப்புக்கு, இதுக்கெல்லாம் என்ன காரணம்? மனசு தான் காரணம். உங்கள் மனசு அப்படி இருக்குது, அந்த வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகிறது. தமிழுக்கு செய்யணும், ஆன்மீகத்துக்கும் செய்யணும். ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை அதுக்காகவே என்னைக்கு எடுத்து வைக்கணும்னு ஆரம்பிச்சிட்டோமோ அன்னைக்கே வாழ்க்கை முன்னேற ஆரம்பித்து விட்டது என்று தான் அர்த்தம். இந்த வாழ்க்கையை நீங்கள் டெஃபனிஷன் கொடுக்கணும்னு வைங்களேன், வரைவிலக்கணம் வாழ்க்கைக்கு அப்படின்னா ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும். ரொம்ப ஈஸி. இங்கே 63 நாயன்மார்களில் இயற்பகை நாயனாருக்குன்னு ஒரு பேர் இருந்தால், இறைவனே அம்மைன்னு கூப்பிட்ட காரைக்கால் அம்மையார் எவ்வளோ பெரிய ஆள். கடவுளுக்கே சாப்பாடு போட்ட விருந்தோம்பல் செய்த நகரத்தார் காரைக்கால் அம்மையார்லேருந்து நீங்கள் வந்ததுனால அந்த வழி சமூகம் இன்றைக்கும் இந்த தமிழ் சமூகத்துக்கு விருந்தோம்பல் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார்ல, இந்த சாமி படம்லாம் கொடுத்தாரு, எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டிங்களா? இப்போ அதுக்கு நாங்கள் நிர்வாகியாக வேறு செய்யணுமா? என்னங்க இப்படிலாம் வஞ்சா? அதான் எதுக்குமே செலவழிக்க மாட்டோம், சிக்கனமாக இருப்போன்னு அவர் சொன்னார்ல. விருந்தினராக வந்திருந்தாலும் நீங்கள் நிர்வாகி இல்லை, உங்களுக்கு கிடையாது போ, சிக்கனம் பிடிக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்தில் சாப்பாடில் வசதியில் வந்தவங்கள வரவேற்கிறதுல எந்த அளவுகோலும் கிடையாது. எல்லையே இல்லாத மகிழ்ச்சியை நாங்கள் ஒன்று கூடி கொண்டாடுவோம் என்பதில் ஒரு அழகாக சொன்னார் இல்லையா. அந்த விருந்தோம்பல் தான் காரைக்கால் அம்மையாரை பார்த்து இறைவனே அம்மையே என்று அழைத்திருக்கிறார் என்றால் அந்த சைவம் எவ்வளவு காலமாக உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் அந்த சைவத்தை நீங்கள் பின்னொற்றி போய்கொண்டே இருக்கிறீர்கள். அந்த பக்தியை பிள்ளைகள்கிட்ட இருந்து தள்ளி போகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி காலத்தில் கடவுளை ஒதுக்குவதும் கடவுளை மறுப்பதும் ரொம்ப ட்ரெண்டிங் மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கிடையாது. நம்ம இறைவனால தான் வந்தோம், இறைவனால தான் வழி நடத்தப்படுகிறோம், இறைவன் தான் எல்லாம் என்ற அந்த போட்டு ஆரம்பிப்பீங்க இல்லையா, அதை என்னைக்கும் பிள்ளைகள் விட்டுவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருங்கள். எவ்வளவு மாடர்னாக மாறினாலும் நாம தான், நம்முடைய அடிப்படை வேர் என்பது இங்கே தான் இருக்கிறது. அவங்க லண்டன் போகலாம், அமெரிக்கா போகலாம், சுவிட்சர்லாந்து போகலாம், எங்கே வேணாலும் போகட்டும், அவர்கள் கிளைகளை எங்கே வேண்டுமானாலும் விரிக்கட்டும். ஆனால் வேர் இந்த 75 ஊராங்க, 76 ஊரா, 76 ஊரில் தான் உங்கள் வேர் ஆழமாக இருக்கிறது என்பதை அவங்க மனசில் ஆழமாக பதிவு செய்து விடுங்கள். ஏன்னா அது எல்லாத்துக்குமே மனசு தான் காரணம். இனிமேலாம் மாற்ற முடியாது அப்படிலாம் இல்லை. உங்கள் மனசு சரியாக இருக்கிற வரைக்கும் எல்லாம் சரியாக இருக்கும். நம்ம மனசு இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, காலம் மாற மாற நம்மளுக்கு ஒன்றுனா மனசு ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுது, அடுத்தவங்களுக்கு ஒன்றுனா மனசு வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணுறது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நம்மளுக்கு நல்லதான் நடக்குது, எல்லாம் நல்லதான் நடக்குது, என்னெல்லாம் வேண்டுறோமோ அதெல்லாம் நடக்குது. நம்ம என்ன சொல்லுவோம்? கடவுள் கண்ணை திறந்துட்டான், கடவுள் கண்ணை திறந்துட்டான், நம்ம வேண்டுனதெல்லாம் கிடைக்குது. இப்போ நமக்கு பிடிக்காத எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு நல்லதான் நடக்குதுன்னு வைங்க, என்ன சொல்லுவோம்? கடவுளுக்கெல்லாம் கண்ணே கிடையாதா, கண்ணை மூடிக்கிட்டாரா, இவன்லாம் ஒரு மனுஷன், இவெல்லாம் ஒரு ஆள், என்ன ஆட்டம் போடுறாங்க சொல்லுவோமா இல்லையா? நமக்கு நல்லது நடந்தால் கடவுள் கண்ணை திறந்துடுறார், அடுத்தவங்களுக்கு நடக்குதுன்னா கடவுள் கண்ணை மூடிறார். சரி, நமக்கு கஷ்டமாக வருது, ரொம்ப கஷ்டமாக வருது, இப்போ என்ன சொல்லுவோம்? கடவுள் நல்லவனை தான் சோதிப்பார். ஏன்னா நம்ம நல்லவன்ல, கடவுள் நல்லவங்களை தான் சோதிப்பார், கடைசி கைவிட மாட்டார்.
இப்போ எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு இதே மாதிரி கெட்டதாக நடக்குது. என்ன சொல்லுவோம்? ஆடுன ஆட்டத்துக்கு வேணாம், ஆண்டவன் கொடுத்தாம்ல உனக்கு. நமக்கு கெட்டது வந்ததுன்னா கடவுள் சோதிக்கிறாராம்மா, டெஸ்ட் வைக்கிறாரு, பரீட்சை எழுதி மார்க்கு. அந்த எதிர்த்த வீட்டுக்காரங்களுக்கு கெட்டது நடந்தால் ரிசல்ட்டே வந்துருச்சு, முட்டை. என்ன மனசு பாருங்கள். நம்ம வீட்டில் நைட்டு 12 மணிக்கு ஏதோ ஒரு ஜல் ஜல்னு ஒரு சத்தம் கேட்குதுன்னு வைங்க. இப்போ என்ன சொல்லுவோம்? எங்கள் வீட்டில் ஒரு பெண் தெய்வம் குடியிருக்கு. எங்கள் மாமியாருக்கு ஒரு பொண்ணு பிறந்து இறந்து போச்சு, அது தெய்வமாக இருக்குது. அன்றைக்கி குடுப்பக்காரன் கூட சொன்னால், அந்த பெண் தெய்வத்தை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு நல்லதே நடக்கும். நான் ஒவ்வொரு வருஷமும் அவங்கள நான் வணங்கி நல்ல பட்டு சேரியெல்லாம் வாங்கி வச்சு படையல் போட்டு நானே அதை கட்டிக்குவேன். சொல்கிறோமா? நம்ம வீட்டில் ஒரு சத்தம் கேட்டால் பெண் தெய்வம் குடி இருக்குது, அது பாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துக்குச்சு. எதிர்த்த வீட்டில் இதே மாதிரி சத்தம் கேட்கட்டும், பேய் வீடு, காஞ்சனா குடி இருக்குது, சந்திரமுகி அப்பப்போ வந்துட்டு போகிறதா கேள்வி, யாரும் அங்கே வாடகைக்கு போகாதீங்க, யாரும் அந்த வீட்டை வாங்காதீங்க. சொல்கிறோமா இல்லையா? நீங்கள் ரொம்ப உணர்ந்துருக்குறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் கைதட்டுறாங்க. ஆமாம் ஆமாம் இப்படித்தான் சொல்கிறாங்க. என்ன மனசுங்க நம்ம மனசு. மத்தியானம் நம்ம வீட்டில் செட்டியார் சாப்பிட்டு படுத்துருக்கிறார். மாடியில் திடுதுன்னு சத்தம் கேட்குது. என்னங்கிறார். எல்லாம் உங்கள் பேர பிள்ளைங்க தான், உருளைக்கிழங்கு செல்லக்குட்டியாக ஓடுது. என்ன மான் கணக்காக விளையாடுது, எல்லாம் மொபைலில் விளையாடாமல் ஓடி விளையாடுது பாரு. இப்படித்தான் இருக்கணும் பிள்ளைங்கன்னா, இப்படித்தான் இருக்கணும். எதிர்த்த வீட்டு பிள்ளைங்க வந்து விளையாடுதுன்னு வைங்க. பிள்ளைகளை பிறச்சோன்னா தொல்லைகளை பற்று வச்சுருக்காங்க. எரும மாடு மாதிரி மத்தியானம் 2 மணிக்கு யாராவது மாடியில் ஓடுவானா? நம்ம வீட்டு பிள்ளைனா மான்குட்டி, அடுத்த வீட்டு பிள்ளைனா எருமக்குட்டி. அப்போ மனசு எப்படி இருக்குது பாருங்கள். நமக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம் என்று என்றைக்கு இந்த மனம் கற்பிதம் செய்ய பழகி கொள்ளுகிறதோ அன்னையிலிருந்தே பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எல்லாருக்கும் சமமான நியாயத்தை கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொண்டோம் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம பிள்ளையை நேசிக்கிற மாதிரியே அடுத்த வீட்டு பிள்ளைங்களையும் நேசிப்பதால் என்ன குறைந்து போய் விட போகிறோம்? எல்லாருமே மனுஷங்க தானே. ஏன்னா நிலையாமை தத்துவத்தை அதிகமாக பேசிய ஒரு பட்டினத்தார் இந்த சமூகத்திலிருந்து தான் வந்தார். எல்லாமே நிலை இல்லாதது தானே. இவ்வளோ சேர்க்குறோம், இவ்வளோ இடம் வாங்கி வச்சுருக்கோம், எல்லாம் கதம். யார் சொன்னவர்? பட்டினத்தார் தானே சொன்னார். டக்குன்னு ஒரே நாள் அவ்வளோ பெரிய வணிகர் குல தலைவனாக இருந்தவர் ஒரு நொடியில் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கோவணத்தோடு போயிட்டார். கடவுளுக்கே கடன், அரசனுக்கே கடன் கொடுத்தவர் அவர். அரசன் உட்காந்துருப்பான சோழ நாட்டு மன்னன், திடீர்னு காசு இல்லாமல் போயிருமா, அவரை கூப்பிடுங்கய்யா, உடனே வருவார். என்ன இவ்வளவு பணம் வேணும், உடனே தங்கம் வைரம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இவர் நின்று கணக்கு எழுதிட்டு கிளம்பிடுவார். அரசன் உட்காந்து கடன் வாங்கிக்கிறார். இப்போ எல்லாத்தையும் உதறிட்டு போயிட்டார். பட்டினத்தார் இந்த மாதிரி துறவி ஆயிட்டார். ஏன் தெரியல, ஆயிட்டார். சரி தேடி போகிறார் அரசர். அவர் ஒரு பாறையில் கோவணத்தோடு உட்காந்துருக்கிறார். அரசன் இப்படி கும்பிட்டு அவர் காலை தொட்டு கும்பிட்டு, இதில் என்ன கிடச்சிருக்குன்னு இப்படி வந்துட்டீங்க? சிரிச்சுக்கிட்டே சொல்கிறார், உனக்கு நான் கடன் கொடுக்க வருவேன், நீ கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்ப, நான் நின்றுக்கிட்டு உனக்கு கடன் தருவேன். இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் நீ என் காலை தொட்டு கும்பிட்ட பார்த்தியா, இதைத்தான் என் ஆன்மீகம் நினைச்சுட்டாங்க. இந்த உலகத்தின் பற்றை அறுத்து எறிந்து விட்டால் அந்த உலகம் கையில் கிடைக்கும் என்பதை இந்த மண்ணில் ரொம்ப ஸ்பஷ்டமாக விளக்கியவர் பட்டினத்து அடிகள். அந்த குலத்திலிருந்து நாம் வந்திருக்கிறோம் என்றால் எல்லா செல்வமும் வேண்டும், ஆனால் இது நிலையில்லாதது என்கின்ற மன திட்பமும் நமக்கு இருக்க வேண்டும். அதனால தான் இன்ப சுற்றுலா கூட நீங்கள் எங்கே போகிறீங்க? கோயில் குளத்துக்கு போகிறீங்க, சினிமாவுக்கு போகலை, ஊர் சுத்த போகலை, பூங்கா பார்க்க போகலை. அங்கேயும் போய் சாமி கும்பிடுறதும் திருப்புகழ் பாடுவதும் திருவாசகம் முற்றோதுவதுமாக இருக்கிறீர்கள் என்றால் எல்லாமே கடவுள் கொடுத்தது தான். அதை திரும்பவும் கடவுளிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான் நியாயம் என்கின்ற அந்த மனசு இருக்கிறது இல்லையா, அந்த மனதை மட்டும் தயவு செய்து பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மனசு நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்கும். மனசு ஒரு குரங்கு மதின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நம்மளை இப்படி மாற்றிக்கிட்டே இருக்கும். ஒரு பெரிய பணக்காரர் பணம் சேர்த்துட்டே இருக்கிறார். ஒரு பெரிய வீடு நல்லா ஊட்டியில் வாங்கணும், நல்ல ஜாலியாக வாழலாம் அப்படின்னு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. சரின்னு இவரும் தேடி பிடிச்சி ஊட்டியில் ஒரு வீடு வாங்கிட்டார். ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வாழ்க்கை நல்லா போகுது. இப்போ மனசு சொல்லுது, இந்த வீடு ரொம்ப போர் அடிக்குதுல்ல, வேறு வீடு வாங்கலாமே, இதை விட பெருசா, ஆமாம் வாங்கலாமே அப்படின்ட்டு தரகரை கூப்பிட்றாரு. இப்போ இந்த வீடை விற்றுறணும். சரிங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவரெல்லாம் பார்த்துக்கிறேன்ட்டு போயிட்டார். அப்போ வேறு வீடு வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டே இருக்கிறார், வேறு புது வீடு வந்தால் வாங்குவோன்ட்டு. ஒரு நாள் ஒரு வித்தியாசமான விளம்பரம். ஏரிக்கு பக்கத்தில் மேகங்கள் கொஞ்சுகிற மலை அடிவாரத்தில் அருகில் கவிதை எழுத தோன்றுகிற அளவுக்கு ஒரு அருமையான வீடு இருக்கிறது. சார் வீடுனா இதாண்டா வீடு. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி, சார் இந்த அட்ரஸ்லேருந்து பேசுகிறேன், எனக்கு இந்த வீடு வேணும். சாரி சார் உங்களுக்கு விற்க முடியாது. ஏன் சார்? அது உங்கள் வீடு தான் சார். அந்த தரகர் தான் சார். அட பாவி, என் வீடு இவ்வளவு அழகானதா? உங்கள் வீடு தான் இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வார்த்தைகள் தான்.
அப்போ நம்மக்கிட்ட எல்லா நல்லதும் இருக்கிறது, அந்த மனசு என்ன செய்யுது, ஓடிக்கிட்டே இருக்குது. அதை தான் ஒரு சினிமா பாடலில் வாலி சொல்வார், கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போன போக்கிலே மனிதன் போகலாம். இந்த மனசு போகிற போக்கிலெல்லாம் ஓடிக்கொண்டே இருந்தால் நம்மளால் நிதானமாக நின்று யோசிக்க முடியாது. அந்த மனதை ஒருமைப்படுத்துவதற்கு, நிலைநிறுத்துவதற்கு தான் தியானம் என்ற ஒன்றை நம்முடைய பெரியோர்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறார்கள். அதை பிள்ளைகளுக்கு நீங்கள் வீட்டில் உட்காந்து சாமி கும்பிடும்போது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் அவங்கள கண்ணை மூடி அமைதியாக இருக்க சொல்லுங்கள். கண்ணை மூடி 5 நிமிஷம் அவங்க டெய்லி அமைதியாக இருந்துட்டாலே மனசு ஒருமுகப்பட்டு விடும். அந்த மனதை ஒருநிலைப்படுத்திட்டாலே வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு லண்டன் ஏர்போர்ட்டில் ஒரு இளைஞன் 2 சூட்கேஸோட, ஆள் பார்க்குறதுக்கு பக்காவாக கோட் ஷூட்லாம் போட்டு அழகாக வந்து இறங்குறார் 2 சூட்கேஸோட. பக்கத்தில் ஒரு பெரிய பணக்காரர் வாட்ச் போட்டு வர மறந்துட்டார். தம்பி மணி எத்தனை அப்படிங்கிறார். அவர் பெட்டியெல்லாம் கீழே வச்சுட்டு அதை அப்படி எடுத்து விட்டு, எந்த நாட்டு டைம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறார். எந்த நாட்டு டைம்? ஆமாம், இதில் 27 நாட்டு டைம் தெரியும். அப்படியான்னு எட்டி பார்க்குறாரு. உள்ள வைரத்தில் அந்த இதெல்லாம் கல் வச்சுருக்குறாங்க, தங்கத்தில் அந்த முள் ஓடுது, பிளாட்டினத்தில் நொடி முள் ஓடுது, அதிலே ஃபோன் பேசுகிறாரு, மெயில் அனுப்புகிறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஒரு மிரண்டர். நம்ம தான் பெரிய பணக்காரன், நம்மக்கிட்ட இப்படி ஒரு வாட்ச் இல்லையே தம்பி, இது எங்கே கிடைக்குது? இல்லை, இது உலகத்திலேயே மொத்தம் 10 பேர்கிட்ட தான் இருக்குது, ரொம்ப குறைவாக தயாரிக்கப்படுகிற ஒரு வாட்ச். தம்பி இது என்ன ரேட்டாக இருந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க, அப்போ தான் எனக்கு ஒரு கெத்து. இல்லைங்க, இது நான் ரொம்ப அப்போலாம் சொல்லக்கூடாது, இது என்ன ரேட்டோ 2 மடங்கு தர்றேன்ட்டார். சரி பரவாயில்ல, 2 மடங்கு கிடைக்குதுன்னு வாட்சை உடனே விற்றுட்டான். அவர் வாட்சை மாட்டிட்டு, உலகத்தின் ஒரு அற்புதமான பொருள் நம்மகிட்ட இருக்குதுன்னு 4 ஸ்டெப்பு தான் நடந்திருக்கிறார். இந்த பையன், சார் நில்லுங்க, என்னப்பா இந்த 2 பெட்டியை தூக்கிட்டு போங்க அப்படின்ட்டுருக்கான். எதுக்கு அப்படின்ட்டுருக்கார். அந்த வாட்ச் ஓடணும்னா இந்த 2 பெட்டியில் தான் பேட்ரி இருக்குது, இதை நீங்கள் தூக்கிட்டே போனால் தான் அந்த வாட்ச் ஓடும். நாம் கூட ஒருத்தங்க சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, உற்சாகமாக இருக்கிறாங்கன்னா அவங்க கையில் போட்டிருக்க வாட்சை மட்டும்தான் கவனிக்கிறோம். 2 கையிலும் தூக்கி கொண்டு அலைகிற சூட்கேஸை யாரும் கவனிப்பது இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் துயரம் இருக்கிறது, எல்லாருக்கும் சோகம் இருக்கிறது. அவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறார், அவர் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறார். உள்ள அவருக்கு என்ன பிரச்சனைன்னு அவருக்கு தான் தெரியும். நம்ம எப்பயுமே அடுத்தவங்களோட ஒப்பிட்டே நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறது. இந்த ஒப்பீட்டிலிருந்து வெளியில் வந்துட்டாலே நிம்மதியாயிரும். எல்லாருக்குமே என்ன நினைப்புனா, அவங்க வீட்டு ஒய்ஃபு தாங்க திறமையானவங்க, அந்த செட்டியாருடைய அறிவு யாருக்கு வரும், அந்த வீட்டு பிள்ளைங்க எல்லாமே, அந்த வீடு எவ்வளோ அழகாக இருக்குது, இவங்க கார் எவ்வளோ நல்லா இருக்குது, இவங்க செருப்பு எவ்வளோ நல்லா இருக்குது, அடுத்தவங்களோடு ஒப்பிட்டு நம்மளை குறைத்து கொண்டே போகிறோம். ஆனால் நம்ம இலக்கியம் லேசாக சொல்லுகிற விஷயமே என்ன அப்படின்னா, உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்குது. இப்போ கம்பராமாயணத்தில் அனுமன் யாரை தேடி போகிறாரு? சீதையை தேடி போகிறார். சீதையை அவர் முன்ன பார்த்துருக்கிறாரா? இலங்கை எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. இப்போ ராமர் தான் அடையாளம் சொல்லணும். இந்த காலமாக இருந்தால் வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பி விட்றேன் சீதையோட ஃபோட்டோவை, நீ அதை பார்த்து கண்டுபிடிச்சுன்னு சொல்லியிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால் சீதை எப்படி இருப்பாங்கன்னு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவர் வர்ணனை செய்கிறார். பிரம்மச்சாரி அனுமன். அதனால் எல்லாத்தையும் சொல்லிட்டார், இப்படி இருப்பாங்க, கண்ணு இப்படி இருக்கும், காது இப்படி இருக்கும், அவங்க சிரிப்பு இப்படி இருக்கும், எல்லாமே சொல்லிட்டார். இதை அப்படியே மனசுக்குள்ளே ஒரு உருவமாக அவன் வரைஞ்சி வச்சுக்கிட்டான். இப்போ இலங்கைக்கு போய் ஒவ்வொரு அரண்மனையாக தேடுறான். ஒரு அரண்மனையில் பார்த்துடுறான், தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த இருக்காங்க சீதை, அப்படியே அச்சு அசல் சீதை அப்படின்னு பார்த்துட்டு தான் யோசிக்கிறான். சீதையாக இருந்து அப்படி வந்து தூங்கிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, பஞ்சு மத்தையில் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அப்போ இது யாராக இருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்குறான். அவங்க யார்? மண்டோதரி. யாருடைய மனைவி? ராவணனுடைய மனைவி. யாரை மாதிரி இருக்காங்க? சீத்தை மாதிரியே அச்சு அசல் சீதை தான் அவங்க. ஆனால் ராவணன் யாரை போய் தூக்கிட்டு வந்தான்? வீட்டிலேயே ஒருத்தி தூங்கிக்கிட்டு இருக்கா சீதை. மண்டோதரி சீதை மாதிரியே தானே இருக்கிறா. ஆனால் இன்னொருத்தர் மனைவியாக இருக்கிற சீதை மேலே தான் ஆசைப்படுகிறோம் என்றால் அது நம்மளுக்கும் பொருந்தும். வாழ்க்கையில் எல்லாத்தையுமே இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான், நமக்குன்னு கொடுக்கப்பட்டது நமக்கானது. ஆனால் நம்ம வெளியில் தேடி 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 அலைஞ்சிட்டே இருக்கிறோம் இல்லையா? அதனால தான் நமக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள், நிறைய வருத்தங்கள், நிறைய சோகங்கள் இருக்கிறது. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, திருநீர் கொடுக்குறாங்க, குங்குமம் கொடுக்குறாங்க, அது என்னங்க விலை இருக்கும்? அது விலையே இல்லாதது, விலை மதிப்பு அற்றது. அதை கொடுத்த உடனே நம்ம அதை பத்திரமா ஒரு பேப்பர் தேடி அதை மடித்து வீட்டில் வந்து எல்லாருக்கும் பூசி நம்மளுடைய பூஜை அறையிலையும் வச்சுக்கிறோம் இல்லையே? உங்களுக்கான பிரசாதம் அது யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. இறைவன் கொடுத்த பிரசாதம் உங்களுக்கானது என்றால் இந்த குடும்பம் யார் கொடுத்தது? இந்த கணவன் அல்லது மனைவி யார் கொடுத்தது? இந்த பிள்ளைகள் யார் கொடுத்தது? இந்த வாழ்க்கை யார் கொடுத்தது? இறைவன் கொடுத்தது. இறைவன் கொடுத்த பிரசாதத்தை ஒரு நாளும் பழிக்கக்கூடாது என்பதை மனசில் நாம் ஆழமாக புரிஞ்சிட்டோம்னா இந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு எந்த குறையும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை, நிம்மதி தான் அதிகமாக இருக்கும். நம்ம பக்தி என்பதை மற்றவர்களுக்கு செய்கிற தொண்டு தான் என்பதை புரிந்து கொண்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் கோபிகை ஒருத்தி தண்ணி இறைச்சிக்கிட்டு இருந்துருக்கிறான். தண்ணி இறைச்சிட்டு பெரிய பானை, தண்ணி இறைச்சிட்டு பானையை தூக்கி தூக்கி பார்க்குறா, முடியலை.
கிருஷ்ணன் அந்த வழியாக வர்றான். கிருஷ்ணா இந்த பானையை கொஞ்சம் தூக்கி விடேன். அவன் காதலே வாங்காமல் போகிறான். மணிவண்ணா, திருமாலே, பெருமாளே, வேங்கடே என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். அவன் பாட்டு போயிட்டான். இவன் இரு, நாளை பின்ன வெண்ணெய் வேணும், நெய் வேணும்னு வீட்டுக்கு வரவே இல்லை, உன்னை அப்பா கவனிச்சுக்கிறேன்ட்டு கஷ்டப்பட்டு இந்த அம்மா இடுப்பில் தூக்கி வச்சுட்டு வீட்டுக்கு போகுது. போனால் வாசலில் கிருஷ்ணன் நின்றுட்டுருக்கிறான். இவன் வந்தால் படக்குன்னு பானையை வாங்கி இறக்கி வச்சிருக்கிறான். கூப்பிட்டேனா உன்னை கூப்பிட்டேனாடா, தூக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு கெஞ்சி கெஞ்சி கூப்பிட்டா விறுவிறுன்னு வந்துட்ட, இப்போ இறக்கி வைக்கிறதுக்கு மட்டும் ஏன் வந்த? கிருஷ்ணன் சிரித்து கொண்டே சொன்னான், நான் எப்போதுமே என் பக்தர்கள் மேல் பாரத்தை ஏற்றி வைக்கிற கடவுள் இல்லை, பாரத்தை இறக்கி வைக்கிற கடவுள். யாரெல்லாம் மற்றவர்களுடைய பாரத்தை இறக்கி வைக்கிறார்களோ அவர்கள் இறைவனாகவே இருக்கிறார்கள் என்று சொல்வதுதான் நம்முடைய இந்து சமயம் நமக்கு காட்டுகிற வழிமுறை, வழிபாட்டு முறை என்பதால். ஒரு கொத்தனார், இதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு கொத்தனார் ரொம்ப நாளாக ஒரு இன்ஜினியர்கிட்ட வேலை பார்க்குறார். ரொம்ப வருஷமாக வீடு கட்டுனா அவரை மாதிரி கட்ட முடியாது, அப்படி நூல் பிடிச்ச மாதிரி பர்ஃபெக்டாக கட்டுவார், தெளிவாக இருக்கும் வேலை. கடைசி அவருக்கும் ஒரு 65 வயசு ஆகிடுச்சு. இன்ஜினியரை கூப்பிட்றாரு, தம்பி ரொம்ப நாளாக உங்ககிட்ட வேலை பார்த்துட்டேன், நல்லபடியாகவும் நான் வேலை பார்த்துட்டேன், இப்போ என் பிள்ளைங்களும் செட்டில் ஆகிட்டாங்கப்பா, நான் வந்து இதுலேருந்து ஓய்வு பெற்றிருக்கிறேன். என்ன சார் திடீர்னு? அவ்வளோதான், முடியலப்பா, விட்டுரு. சரி சரி பரவாயில்ல, நான் ஒரே ஒரு வீடு மட்டும் கட்டி கொடுத்துட்டு போயிருங்களேன், ஒரு முக்கியமான வீடு. இப்போ முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப ப்ளீஸ் தயவு செஞ்சு கடைசியாக ஒரு வீடு கட்டி கொடுத்துட்டு போயிடுங்க. சரி அப்படின்னு வாங்கிட்டாரு. அவருக்கு விருப்பமே இல்லை, எரிச்சலாக இருக்குது, ரொம்ப கடுப்பாக இருக்குது. அறையும் குறையுமா சரியாக கலவையை கலந்து சிமெண்ட்டை பூசாமல் தடப்படன்னு கட்டி கதவெல்லாம் சுமாரான கதவை போட்டு சாவியை கொண்டு வந்து கொடுத்துட்டார். முடிச்சிட்டேன்ப்பா, இனிமேல் என்னை தொந்தரவு பண்ணாது. உடனே அந்த சாவியை ஒரு தாம்பாளத்தட்டில் வச்சு, வேட்டி சட்டை வச்சு, ஆப்பிள் வாழைப்பழம்லாம் வச்சு இவர் கையில் கொடுத்து காலை தொட்டு கும்பிட்டுருக்காரு. என்ன தம்பி, இவ்வளோ நாள் நீங்கள் எனக்காக உழைச்சிங்க, இந்த வீடு உங்களுக்கு தான். இப்போ அவருக்கு எப்படி இருக்கும்? அட பாவி, நமக்கான வீடாக இருந்தால். இதுக்கு முன்னாடி எல்லா வீடுமே நல்லா கட்டினார். ஆனால் கடைசி ஒரு குறை, தன்னுடைய வேலையில் ஒரு குறை விட்டது திரும்ப அவருக்கே போயிடுச்சு இல்லையா? நான் முதல்ல சொன்னேன்ல, நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும், என்ன செய்கிறோமோ அதுதான் திரும்ப வரும். பைபிளில் ஒரு அழகான வார்த்தை உண்டு, எந்த அளவையால் நீங்கள் அளக்கிறீர்களோ அந்த அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும் என்பதுதான் இறைவன் விதித்த விதி என்பதால், மனசு என்ன நினைக்கிறதோ, மனசின் மூலமாக இந்த வாய் என்ன சொல்கிறதோ, மனசின் மூலமாக இந்த உடல் என்ன செய்கிறதோ அது திரும்ப நமக்கு வரும் என்கின்ற காரணத்தினால் வள்ளல் அழகப்ப செட்டியார் செய்த சேவைகளுக்கும் அவர் கொடுத்த பணத்துக்கும் எல்லையே இல்லை. திருச்சூரில் அவர் அன்னைக்கு கொடுத்த பணம் இன்னைக்கு பல கோடி ரூபாய்க்கு சமம்னு சொல்கிறாங்க. அவ்வளவு பணம் ஒரு கணவன் கொடுப்பதை பக்கத்தில் உட்கார்ந்து பெருந்தன்மையோடு பார்த்து கொண்டிருந்த ஒரு ஆட்சியால் தான் அது சாத்தியமானது. கண்ணதாசன் என்கின்ற கவிஞனை பற்றி நமக்கு நல்லா தெரியும். அவங்க வீட்டில் இருக்கிற ஆட்சியின் பொறுமையினால் தான் கண்ணதாசன் என்கின்ற ஒரு மாபெரும் கவிஞன் உருவானான் என்றால், நகரத்தார் இன்றைக்கு உலகம் முழுக்க சிகரத்தார்களாக உயர்ந்து நிற்கிறார்கள் என்றால் பின்னால் நின்று எங்கள் ஆட்சிகள் ஆட்சி செய்கிற ஒரு காரணமும் தான் முக்கியம் என்று சொல்லி, இந்த சங்கம் இன்னும் மென்மேலும் திருச்சி மலைக்கோட்டை போல உயர்ந்து இந்த உலகத்தின் பெண்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக திகழ வேண்டும். அந்த இறைவன் உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் உங்கள் குடும்பத்தில் தர வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.